நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக ஜானகி வந்து அதிரடியா களத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா வேலன் வந்து பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. லிங்கமும் வேதாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வேதா வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா நடக்காதானே தெரில. நான் வேற வந்து அலட்சியமாக இருந்துட்டேன். அந்த ஜானகி வேற வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. நானே உன்னை நம்பித்தாண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிங்கத்தை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நீ எதுக்கு பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது, நான் நடத்தி வைக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு கூடி வந்து நம்ம இவர் ரத்னம் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரத்னம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னப்பா கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? முகூர்த்தம்லாம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருக்கா, சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மாம்மா 2 கல்யாணம் சொன்னீங்க, எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. 2 கல்யாணமும் ஒரே டைம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. என்னென்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? 2 கல்யாணத்தையும் ஒரே டயத்தில் வைக்க போகிறீங்களா? என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதெல்லாம் வந்து பத்திரிக்கையிலே போட்டு ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயம் தெரியும். நீ என்ன தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணே எனக்கு இந்த விஷயம் வந்து ஒன்றுமே தெரியாதுண்ணே. அக்கா கூப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் ஒரே மேடையில் 2 கல்யாணம் வைக்கிறது எனக்கு வந்து பிடிக்கலண்ணே. நீ வந்து வேலனை வந்து நம்ம வீட்டு வேலைக்காரன் தான் இருந்தாலும் உனக்கு பிடிச்சதுனால நீ கல்யாணத்தை நடத்தி வை, எல்லாமே பண்ணு, உன் செலவில் எல்லாத்தையுமே பண்ணி வை. இருந்தாலும் வந்து ஒரே நேரத்தில் 2 கல்யாணம் எனக்கு பிடிக்கல. நம்ம வள்ளிக்கு ஈக்குவலாக வந்து அவன் உட்காந்து மணமேடையில் உட்காருறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, இப்போ வந்துக்கிட்டு பிடிக்கலை, அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா லிங்கம் வந்து பெரியம்மா இங்கே வாங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. அவங்க வந்து ஒரு பாட்டி மாதிரி வராங்க. என்ன பெரியம்மா ஒரே மேடையில் 2 கல்யாணம் நடத்தலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னமோ பிடிக்கலப்பா, எனக்கு அது பிடிக்கல, இருந்தாலும் வந்து ரத்னம் முடிவு பண்ணிட்டானே சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெரியம்மா பிடிக்குது பிடிக்காது அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, நடத்தணுமா நடத்தக்கூடாதா ஒரே மேடையில் 2 கல்யாணத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்படி நடத்தக்கூடாதுப்பா, அது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேட்டீங்களானே பெரியம்மாக்கே பிடிக்கல, இது மாதிரி எத்தனை பேர் வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க பிடிக்காமல் வந்து உட்காந்துருக்காங்களோ, இதெல்லாம் நல்லா தானே, தனித்தனியாக கல்யாணத்தை நடத்து. நான் இப்போவும் சொல்கிறேன், வேலன் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சவனாக இருக்கலாம், உனக்கு நெருங்கினவனாக இருக்கலாம், அதுக்காக வந்து ஒரே மேடையில் அவனுக்கு வந்து கல்யாணம் நடத்துறது எனக்கு பிடிக்கல, வேறு மாதிரி நடத்தி வை, உன் செலவுலேயே நல்லா பண்ணி நல்லபடியாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ரத்னம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஐயர் அவனுக்குள்ளே வந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போகிறாங்க ரத்னம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே டயத்தில் வந்து 2 கல்யாணம் நடத்துறது பிடிக்கல, அதனால் வந்து வேறு ஏதாவது முகூர்த்தம் இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேப்பில் வந்து நம்ம முத்தையா இருக்கார்ல, முத்தையா வந்து என்னடா பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் வந்து இவன் இருந்து ஆளை காணும் வேலைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வேலனோட ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா அவர் மருந்து சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. டக்குன்னு எழுப்பி பார்க்காங்க, எந்திரிக்கவே இல்லை. என்னடா அவன் எந்திரிக்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தண்ணியெல்லாம் எடுத்து அவங்க ஃபேஸில் வந்து தெளிச்சு விட்றாங்க. எந்திரிக்காங்க. டேய் என்னடா கீழே வந்து பயங்கரமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீ பாட்டில் அசந்து தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதான்ப்பா நான் எப்படி இவ்வளோ நேரம் தூங்குறேன்னு எனக்கே தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் உடனே கீழே கிளம்பி வாடா, கல்யாணத்தை வந்து தனித்தனியாக நடத்துறதுக்கு எல்லா பிளானும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே கிளம்பி வா உடனே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிளம்பி கூப்பிட்டு வராங்க. கீழே வந்து பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. ஐயர் வந்து சொல்கிறாங்க, காலையில் ஒரு கல்யாணம் சாயங்காலம் வேணால் ஒரு கல்யாணம் வச்சுக்கிடுவோம், ஆனால் காலையில் இருக்கிற முகூர்த்தம் தான் நல்ல முகூர்த்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னண்ணே அப்போவே வந்து நம்ம வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம் வள்ளிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது வள்ளிக்கு அப்போயே கல்யாணம் முடிக்க போகிறீங்களா? அப்படின்னா வந்து எங்கள் பொண்ணுக்கு என்ன செய்வீங்க? நாங்கள் வந்து நீங்கள் கல்யாணம் முடிச்சு வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு கல்யாணத்தை ஃபஸ்ட்டு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா ரேணுகா அவங்க ஃபேமிலி வந்து சண்டைக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ரத்னத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இவங்க வந்து வராங்க, வேலன் வந்து வராங்க. வந்தவொடனையும் ஐயா என்னையா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எப்பா வேலா எனக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, ஒரே நேரத்தில் வந்து 2 கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ வந்து நான் சொல்கிற பேச்சை கேட்பேன்னு நினைக்கிறேன், நீ ஒத்துக்கிறியா தனித்தனியாக கல்யாணத்தை முடிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே சரிங்க ஐயா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வள்ளியோட கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு திருப்பி வந்து லிங்கம் வந்து சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாதுங்க, ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பொண்ணு கல்யாணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேணுகா அவங்க ஃபேமிலி சொல்ல எங்கிட்ட லிங்கம் அவங்க சத்தம் போட்டு கடைசியில் வந்து ரத்னம் வந்து நிப்பாட்டிடுறாங்க. அமைதியாக இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைசியில் வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து வேலனுக்கும் ரேணுகாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதுக்கடுத்து வேணால் வள்ளி கல்யாணத்தை பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு எடுத்துடுறாங்க. சரி எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா நம்ம ரேணுகா அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல சேரீ எல்லாமே பொண்ணை ரெடி பண்ண போயிடுறாங்க. இங்கிட்டு வேலனுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது. என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டால்
இங்கே ஒரு பிளான் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ரூமில் வந்து வேஷ்டி சட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வீருன்னு போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ரத்னம் வந்து அமைச்சராக இருக்கார். இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு வர்றவங்கள வந்து நம்ம வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிறுத்தி எல்லாத்தையுமே கை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம லிங்கமும் வேதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா அண்ணன் வந்து அந்த வேலைக்கார பையலுக்கு போய் இப்படி வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் அதெல்லாம் பழகி போச்சு, அதெல்லாம் இன்னும் மாற்ற முடியாது, நம்ம கல்யாணத்தை வந்து எப்படி நடத்தலான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் கல்யாணத்தை எப்படியா நடத்திடுறேன்டா, அந்த ஜானகி மட்டும் வந்தானா ஏதாவது பண்ணி கல்யாணத்தை கெடுத்துருவாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜானகி வரட்டும், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு இருக்காங்க லிங்கம். பார்த்தா மாசா வந்து ஜானகி வந்து ஜம்முன்னு ஆட்டோவில் வந்து இறங்குற மாதிரி காட்டுறாங்க. ஜானகி வந்தவொடனே அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க லிங்கமும் வேதாவும். அங்கிட்டு பார்த்தா நம்ம இவரும் ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்காரு ரத்னம். ஆனால் ஜானகி இறங்கினோடனே அங்கனக்குள்ளே ஒருத்தவங்க வந்து பொருள் எடுத்து அவங்கள வந்து போட்டு தள்ளுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா அங்கிட்டிருந்து ஒரு செங்கல் வந்து பறக்குது. அந்த ரவுடி மேலே டம்முன்னு விழுந்து ரவுடி போய் பறந்து போய் விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.